நம்ம வீடியோ எல்லாம் பார்க்க போறோம்னா இந்த கியூபை எப்படி சேர்க்கறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். யாராவது முதல் டைம் ஜோதிகா சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த கியூபை எப்படி சொல்லணும்னா இந்த மாதிரி இருக்கு. இதுதான் முதல்ல ப்ளூ சேர்க்கணும். முதல்ல என்ன பண்ணணும்னா இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இங்கே பாருங்க, இங்கே இருக்கா, இதை இங்கே வர வைக்க போகிறோம். இங்கேயாவது வர வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை முதல்ல இப்படி வச்சுக்கணும். வச்சுருக்கா, கரெக்டாக இருக்கா, இங்கே இருக்குது, இங்கேருந்து இதை வர வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், இதை மட்டும் நடுவில் மட்டும் இப்படி திருப்பிட்டு அதுக்கப்புறம் முதல்ல இதை இறக்கிட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? பண்ணதுக்கப்புறம் இதை தூக்கிடணும். பாருங்கள், வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே சைடில் இருக்கிறதுலாம் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ இது இருக்க சொல்ல இந்த மாதிரி இருக்குது. இருங்க நிமிஷம். இப்போ இங்கே இருந்தது கீழே இங்கே இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்தால் நடுவில் இருக்கிறது இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், இதை இறக்கிக்கணும். இறக்கிட்டு இந்த மாதிரி திருப்பி இதை ஏற்றிக்கணும். அப்போ ஏன்பா தம்பி இதுவும் கீழே இருந்தால் அந்த மாதிரி பண்ணணுமான்னு இல்லை. நீங்கள் இதை இங்கே வைக்க போகிறோன்னா இங்கே கீழே வைக்கக்கூடாது, அதை இங்கே வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்னா இறக்குங்க. இதை இறக்குதாங்க, இதையும் இறக்குங்க. இதை அப்படியே திருப்பினீங்கன்னா வந்துடுச்சு. தூக்கிட்டோம், அவ்வளோதான். ரெண்டு வந்துடுச்சு பாருங்க. இதை எடுத்து வைக்கணும்னா அதே தான் நானும் சொல்கிறேன். இது இங்கே வச்சுட்டு இறக்கிட்டு இதை இறக்கிட்டு இந்த பூ மட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா திருப்பிடணும். திருப்பி வச்சா வந்துருச்சா? அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இருக்குதுடா. இப்படி இருந்தால் திருப்பிட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணோன்னா முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடியில் இருக்கா, அதே மாதிரி தான் நம்மளும் பண்ண போகிறோம். இங்கே இருக்குது, இங்கே இறக்கணும், திருப்பணும், தூக்கணும். இப்போ இதை எப்படி சேர்க்கணும்னா முதல்ல இப்படி இருக்குல்ல, நீங்கள் இப்படி இறக்கிட்டு சேர்க்கக்கூடாது. இதை திருப்பணும், இறக்கணும், மறுபடியும் திரும்பணும். இந்த பக்கம் மறுபடியும் திருப்பணும், தூக்கணும். முடிஞ்சது. நம்ம இது முடிச்சிட்டோமா மேலே? இப்போ இந்த ரோ ஃபுல்லாக சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ரோ லாஸ்ட்டாக இந்த ரோ சேர்க்க போகிறோம். இப்போ வாங்க என்னதுன்னா இப்போ இந்த 3 சேர்க்கலாமா? இப்போ ஒயிட் இருக்குது. சார்ஜ் 27 இருங்க, பார்த்து அப்புறமா எடுத்துக்கலாம்டா. ஒயிட் இருக்குது, இந்த ஒயிட்டு இருக்கு சொல்ல. இந்த ஒயிட்டு இங்கே 2 ஒயிட் இருக்கா, அதுக்கப்புறம் ரெட்டு, இங்கே ரெட்டு இருக்கா, 2 இருக்குது. இங்கே எல்லோ இருக்கா, சரி இங்கே எல்லோ தான் இருக்கு, இல்லை இங்கே ஆரஞ்சு இருக்கா, இல்லை. இப்போ கரெக்டாக எல்லோ சேர்ந்துருச்சா? இப்போ இது செஞ்சிருச்சா? சேரல. இதுவா செஞ்சிருச்சா? சேரல. இது எதுவுமே சேரல, ஒயிட் சேர்ந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை இறக்கிக்கணும், இந்த ஆரஞ்சை எடுத்துக்கணும், இதை தூக்கிடணும். இங்கே இருக்கா, இப்போ ப்ளூ இருக்குது மேலே. இப்போ கீழே ஆரஞ்சு இருக்கா, இந்த ஆரஞ்சு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இதை இந்த பக்கம் கீழே வச்சுக்கிட்டு இதை இறக்கிக்கணும். இதை இறக்கிட்டு இந்த ப்ளூவை எடுத்து இங்கே போட்டுடணும். ஆரஞ்சு கீழே வந்துடும். பாருங்கள், ஆரஞ்சு வந்துருச்சா? இப்போ இதுக்கு கீழே என்ன இருக்குது, ஒயிட். இப்போ ஒயிட்டு இங்கே வரணும். அதனால் இது மறுபடியும் இந்த பக்கம் திருப்பிட்டு இறக்கிட்டு மறுபடியும் திருப்பிட்டு தூக்கினா ஒயிட் வந்தாச்சா? இப்போ இங்கே என்ன இருக்குது, ரெட்டு இருக்குது. ஆனால் இங்கே யாருன்னே ரெட்டு இல்லை, இருக்குது. ஆனால் மேலே என்ன கலர் இருக்குது, பச்சை கலர் இருக்குது. அதனால் என்ன பண்ணோன்னா மறுபடியும் திருப்பிட்டு இறக்கிட்டு
மறுபடியும் திருப்பிட்டு தூக்கிடணும். அவ்வளோதான். இங்கே பாருங்க, நடுவில் இருக்கிறது எல்லாம் சேர்ந்துருச்சா? இப்போ இது சேர்க்கலாம். இப்போ இதை இறக்கணும். இதை இறக்கிட்டு இந்த பக்கம் திரும்பணும். இப்போ நீங்கள் இந்த பக்கம் இறக்கிட்டு இந்த பக்கமே திருப்பக்கூடாது. இந்த பக்கம் இறங்குங்க, இந்த பக்கம் திரும்பணும். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி சொல்ல நீங்கள் இந்த பக்கம் இறக்கிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் பண்ணிங்கன்னா வராது. அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த பக்கம் திருப்பிட்டு இறக்கிட்டு பண்ணணும். அதே இந்த பக்கம் பண்ணிங்கன்னா இப்படி பண்ணக்கூடாது. இதே தான், இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும். புரியுதா? இப்போ நம்ம இது இறக்கிட்டோமா? இப்போ என்ன இருக்குது? இப்போ எல்லோ இருக்குது, சரி ஒயிட் இருக்குது. ஒயிட் எங்கே இருக்குது? இங்கேயா? இப்போ அதுக்கப்புறம் இதை இறக்கிட்டு திருப்பிட்டு தூக்கணும். இப்போ இங்கே என்ன இருக்குது? கீழே ஒயிட் இருக்குது, இங்கே பக்கத்தில் ரெட் இருக்குது. அப்போ இங்கே வர வைக்கணும். அது என்ன பண்ணணும்? இங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு திருப்பிட்டு இறக்கிட்டு மறுபடியும் திருப்பிட்டு தூக்கணும். அவ்வளோதான். இங்கே பாருங்க, ரெடியா எல்லாம். இப்போ இந்த இது எப்படின்னா இது ஈஸி தான். இந்த பக்கம் இது சேர்க்கணும். என்ன பண்ணணும்னா இங்கே ஆரஞ்சு, இங்கே எல்லோ இருக்கா? இப்போ ஆரஞ்சு இங்கே இருக்குது. முதல்ல இதை ஆப்போசிட்டாக இந்த பக்கம் திருப்பிடணும். என்ன பண்ணணும்? இதை இறக்கணும், இதையும் திருப்பணும், தூக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி இது இப்படி பண்ணிவிட்டு இதை இறக்கிட்டு அதுக்கப்புறம் இதை மறுபடியும் தூக்கிட்டு பண்ணிங்கன்னா சேர்ந்துடுச்சு. அதே தான் எல்லா இடத்துலையும் அதே தான். இப்போ இது ரெண்டும் இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுங்க? சும்மா இப்போ இறக்கிட்டு சும்மா திருப்பிட்டு இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு திருப்பிட்டு இப்படி பண்ணிங்கன்னா இது வெளில வந்துடும். பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இருக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? இது வெளில வந்துருச்சா? இப்போ இதை இங்கே வர வைக்கணும். அதுக்கு திருப்பிட்டு இறக்கிட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு மறுபடியும் தூக்கிட்டு திருப்பு இறக்கு மறுபடியும் திருப்பணும், தூக்கணும். அவ்வளோதான். இப்போ இங்கேயா? இங்கே ரெண்டும் இது எங்கே வரணும்? இது இங்கே வரணும். ஆனால் இது இங்கே இருக்கு. எப்படி வெளில எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் இங்கே இருக்கிறத எடுத்து அங்கே வைப்பீங்களே, அந்த மாதிரி அதாவது ஒன்று இருக்கா? இப்போ ஏதோ ஒன்று இறக்கிட்டிங்களா, திருப்பிட்டிங்களா, தூக்கிட்டிங்களா, ஏதோ ஒன்று இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் திருப்பிட்டு இறக்கிட்டு பண்ணிங்கன்னா வெளில வந்துடும். வந்துச்சுன்னா ஐயோ மறுபடியும் உள்ளே கொண்டுக்கிட்டு வேற. இப்போ என்ன பண்ணுன்னா இருங்க, இது ஒயிட். அதே மாதிரி தான் இந்த பக்கத்துக்கு முடிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் அதுக்கப்புறம் எப்படி அமுக்க போய் சாரி பண்ணிட்டு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுன்னா பாருங்க, எல்லாம் முடிச்சிட்டிங்களா? இது மட்டும் கோணையாக இருக்கனால அதே தான். ஏதாவது ஒன்று 25 பண்ணிவிடுங்க. அது வெளில எடுக்கணும்னா நம்ம எப்படி பண்ணுவோம்னா வைக்கோங்கள அந்த மாதிரி மறுபடியும் பண்ணிவிடுங்க, வெளில வந்துடும். இங்கே இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆரஞ்சு இருந்தால் இங்கே முன்னாடி ஆரஞ்சில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பிட்டு இதை இறக்கிட்டு அதுக்கப்புறம் இது திருப்புங்க, தூக்கிடணும். ஆப்போசிட்டாக திருப்பாதீங்க. நீங்கள் எந்த பக்கம் இறங்குறீங்க அந்த பக்கம் தூக்கிடணும். மறுபடியும் இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பிட்டு இறக்கிட்டு திருப்பிட்டு தூக்கிடணும். அவ்வளோதான். 2 ரோ முடிஞ்சிச்சு. 3வது ரோ என்ன பண்ணலாம்? 3வது ரோ என்ன பண்ணோம்? இங்கே இருக்குல்ல எல்லாம் சேர்ந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு வந்தால் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் சேர்த்துடலாம். நடு ரோல் இருக்குல்ல, இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சுல, என்ன பண்ணுங்கன்னா இந்த இருக்குல்ல ஒயிட்டுக்கு ஒயிட் இருக்கா? இல்லை. இதுக்கு கரெக்டாக இருக்கா? இதுவும் கரெக்டாக இருக்கா? இல்லை. இது ரெண்டும் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. இதுவும் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. இப்போ இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். அதுக்கு இந்த வச்சுக்கிட்டு இது இறக்கிட்டு திருப்பிடணும் 2 டைம். இந்த பக்கம் இது திருப்பிடணும்னா எப்படின்னா இப்படி இருக்குதுல்ல, இது எப்படி திருப்பிடணும் பாருங்கள். திருப்பிட்டு இப்படி திருப்பிடணும். இங்கே வந்துடும், அது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தூக்கிட்டு மறுபடியும் திருப்பிட்டு மறுபடியும் இறக்கிட்டு இது திருப்பிட்டு தூக்குனிங்கன்னா ரெடி. பாருங்க ரெடியா?
பண்ணிங்கன்னா பாருங்க கரெக்டாக இருக்கா எல்லாத்துக்கும். இப்போ இதை சேர்க்கணும்னா என்ன பண்ணால் ப்ளஸ் வந்துருச்சா, கரெக்டாக ஆகிடுச்சா, இங்கே பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு முடிஞ்சா உங்களுக்கு இப்போ இதெல்லாம் நிறைய பெரிய ஃபார்முலா இருக்குது இதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருந்தால் இப்படி வச்சு இப்படி திருப்பி போட்டுருங்க. பாருங்க இந்த மாதிரி ரெடி ஆகிடும். எங்க இந்த மாதிரி தான் திருப்பி போட்டுருங்க. இது மட்டும் சேர்ந்துருக்கும். ஆனால் இது பாருங்க இதெல்லாம் இல்லை ஒயிட் வேணும், அதனால வேணாம் விட்டுருங்க. இதெல்லாம் என்ன பண்ணுங்க, இறக்கிட்டு திருப்பிட்டு இதை இறக்கி லெவல் ஃபார்ம்லாம் இந்த பக்கம் திருப்பிட்டு இது இது இப்படி பண்ணிட்டீங்கன்னா ரெடி. ஆனால் இது 3 கோணையாக இருக்கிறதுனால மறுபடியும் பண்ணுங்க. அது இப்படி இறக்கிடணும், இந்த பக்கம் திருப்பிடணும், இதே இறங்கணும் இந்த பக்கம், அந்த பக்கம் திருப்பினா இது வந்துடும். இதை தூக்கிட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு அதையும் தூக்கிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 3 ஃபார்முலா வருதா, இதையும் அதே மாதிரி தான் திருப்பிடுங்க, இதையும் திருப்பிடுங்க, அதுக்கப்புறம் இதையும் திருப்பிடுங்க. இது வந்து பாருங்க திருப்பியாச்சு, சேர்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.